என் அன்பின் தாப்பனே, அருமையான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தாப்பனே, நம்முடைய சமூகத்தில் வரும்படியாக எனக்கு கொடுத்த இந்த கிருபையின் வேலைக்காய் ஸ்தோத்திரம். என் அன்பின் தாப்பன் நீர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் அழகாய் செய்கிறவர். ஆண்டவரே, நீர் எனக்கென்று நியமித்திருக்கிற அருமையான பாதைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறேன் தாப்பனே. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் முன்குறித்து நிர்ணயித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா விதமான வெற்றிகளை மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒருவேளை உலக பார்வையில் தோல்விகளாய் காணப்படலாம், இழப்புகளாய் காணப்படலாம், நஷ்டங்களாய் காணப்படலாம். ஆனாலும் அவைகளையும் நீர் உம்முடைய நித்திய திட்டத்தின்படியாக அருமையாக நீர் வழிநடத்தியிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளின் ஒவ்வொரு காரியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவரே சந்தித்த ஏமாற்றங்களுக்காக, ஆண்டவரே தோல்விகளுக்காக, பலவிதமான ஆண்டவரே இழப்புகளுக்காகவும் ஸ்தோத்திரம் தாப்பே. எல்லாம் ஆண்டவரே நீர் அழகாக நேர்த்தியாக ஆண்டவரே செய்திருக்கிறீர். இது உம்முடைய கரத்தினால் ஏற்பட்டது. அதற்காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. அருமையான தேவனே, நீர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ மேலானவர், எவ்வளோ உயர்ந்தவர் ஆண்டவரே. உம்முடைய ஞானம் ஆண்டவரே மிக பெரியது. எல்லா மனிதனுடைய ஞானத்துக்கு மேலாக உம்முடைய ஞானம் ஆண்டவரே உன்னதமானது, மகிமைக்குரியது. ஸ்தோத்திர நண்பின் தாப்பனை உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. பாவையாக என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரை காலையிலிருந்து சந்தித்த ஒவ்வொரு காரியத்திலும் ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த காரேசியோட சரியாக ஆண்டவரே செலவு செய்தும் அது சரியாக ஆமல் போனது. அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே பல காரியங்கள் ஆண்டவரே நீ பார்க்கும்பொழுது தாப்பனே ஒரு ஆண்டவரை உற்சாகப்படுத்தக்கூடிய காரியமாக இல்லை என்றாலும், ஏற்காடு சென்று மற்ற காரியங்கள் பார்த்தது எல்லாம் ஆண்டவரை ஒருவேளை தாப்பனே ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய காரியமாய் காணப்படவில்லை என்றாலும், நீர் எனக்கு நியமித்திருக்கிற பாதைகள் அவைகள் ஸ்தோத்திரம் தாப்பனே. அது எப்பொழுதும் ஆண்டவரே நன்மையானவைகள், ஆசீர்வாதமானவைகள், கிருபையுள்ளவைகள். ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நம்முடைய வேத வசனம் அழகா சொல்லுது, எனக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓடக்கடவும். விசுவாசத்தை துவக்கிறோர் முடிக்கிறோர் மன இயேசு கிறிஸ்துவை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓடுகிற வாழ்க்கை அது எப்பொழுதும் ஆண்டவரை மேலானது, உயர்ந்தது, ஆசீர்வாதத்துக்குரியது. உள்ள ஆண்டவரே, என்னால் அது விளங்கிக் கொள்ள முடியாத காணப்பட்டாலும், ஏற்றுக்கொள்ள முடியாத காணப்பட்டாலும், அங்கீகரிக்கப்பட முடியாத இருந்தாலும், இது என் தேவனால் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இவைகளின் வழியாய் நான் கடந்து போக வேண்டியதாக இருந்திருக்கிற தாப்பனே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களை எண்ணி பார்க்கும்போது தாப்பனே, ஒருவேளை அவைகள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவளாக இல்லைன்னாலும் நீர் ஆண்டவரே அதில் வழிநடத்துக்கிற நம்முடைய கரம் இருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய ஒத்தாசை இருக்கிறது, தயவு இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதற்காக நான் உங்களை ஆண்டவரை போற்றுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். மகிமையான தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ கிருபை உள்ளவர், எவ்வளோ இரக்கமுள்ளவர், எவ்வளோ தயவுள்ளவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாப்பனே, நீர் உன்னதமானவர். உடைய ஞானம் மிகப்பெரியது ஆண்டவரே. எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, விளங்குதல் இல்லை ஆண்டவரே. சந்திக்கிற பல காரியங்களின் மத்தியிலே ஒருவேளை ஆண்டவரே கர்த்தாவை எண்ணி பார்க்கும் பொழுது, அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்களில் பல விதங்களில் ஆண்டவரே அவைகள் ஏற்புடையதாய் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் கூட அது உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டத்துக்கு உட்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளோ அழகாக நீர் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நேர்த்தியாய் அழகாய் செய்கிறவராக இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஆண்டவரே நீர் தவறுகிறவர் அல்ல. ஒரு நாளும் ஆண்டவரே நீர் சரியாய் செய்யாமல் விடுகிறவர் அல்ல. ஒரு ஆண்டவரே எனக்கு அது புரியாததாய் காணப்பட்டாலும் அது உம்முடைய அருமையான திட்டத்தின்படி எனக்கு ஆண்டவரே நீர் நியமித்திருக்கிற அருமையான காரியமாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
தேவாமை துதித்து போற்றுகிறேன். நீர் எவ்வளோ அருமையாக உடைய பிள்ளைகள் எல்லாற்றையும் ஆண்டவரே நீர் வழிநடத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆமாண்டவரே, தோல்விகளும் ஒருவேளை ஆண்டவரை வெற்றி என்று சொல்லும்படியாகத்தான் நிச்சயமாக தேவன் வழிநடத்துவார். ஆனால் அது ஒருவேளை ஆண்டவரே தோல்வியாய் காணப்பட்டாலும் அது நிச்சயமாக வெற்றியாகவே இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காகவே துதிக்கிறேன் ஆண்டவரே. Everything give thanks, for this is the will of God in Christ Jesus. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுவே ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன் ஆண்டவரே. இந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வெற்றியாய் மாற்றுகிறவர், தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிறவர், தோல்விகளையும் ஆண்டவரை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லுகிறவர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலக மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்வது என்பது கஷ்டம். ஆண்டவரே, உம்முடைய ஞானம் எவ்வளோ பெரியது. நீர் எவ்வளோ ஒரு பெரிய தேவன். இதாவே உம்முடைய நித்திய திட்டத்தின்படியாக சகலத்தையும் அழகாக நேர்த்தியாய் நீர் ஆண்டவரே நடப்பிக்கிறவராக இருக்கிறீர். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. இவள் எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கும் பொழுது தாப்பனே, நீர் எவ்வளோ மேன்மையா அழகாக சிறப்பாக செய்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே அற்புதமாய் செய்கிறவர். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா என்னுடைய ஆத்மாவினுடைய முக்கியத்துவமே பெரிதாண்டவரே. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் ஒருவேளை ஆண்டவரே தோல்விகளாய் போல காணப்படலாம், இழப்புகளாய் கூட காணலாம். ஆமாண்டவரே, பவுல் சொன்னமாக எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக நினைக்கிறேன். ஆகவே கர்த்தாவே, இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது தோல்வியாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவரே ஆவிக்குரியமாக பார்க்கும் பொழுது இது எவ்வளோ மேலானவைகள், எவ்வளோ சிறந்தவைகள், எவ்வளோ உன்னதமானவைகள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. அநேக சமயங்களில் மாம்ச ரீதியாக ஆண்டவரே நாம் பார்க்கிறோம், மாம்ச ரீதியாக அவைகளை கணக்கெடுக்கிறோம், மாம்ச ரீதியாக அவைகளை சிந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவரே நீர் ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கிறீர், ஆவிக்குரிய ரீதியாக வழிநடத்துகிறீர், ஆவிக்குரிய ரீதியாக செயல்படுத்துகிறீர். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே இந்த காரியம் ஆண்டவரே ஒருவேளை இந்த ஆத்மா ஏற்றுக்கொள்ள முடியாதாய் காணப்பட்டாலும், சோர்வுகள் தளர்வுகளிலே காணப்பட்டாலும், இதை ஆண்டவரே நீர் நியமித்திருக்கிறீர். இது அருமையான ஒரு காரியம். இந்த ஆத்மாவோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆமாண்டவரே, அதுவே பிரதானமான ஒரு காரியம். இந்த ஆத்மா ஆண்டவரே உம்முடைய பாதையில தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியான அளவில் ஆவிக்குரிய நிலையில் எழும்ப வேண்டியது அவசியம். எவ்வளோ உண்மை ஆண்டவரே. தேவா, நீ ரட்சியும் ஆண்டவரே. ரட்சிப்பு பிரதானமான தேவை. ஆமாண்டவரே, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியானுடைய விளங்குதல் இல்லாமல் ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு இழப்புகளைப் போல தோல்விகளைப் போல ஏற்படுகிறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுல. சோர்வுகள், தளர்வுகள், நம்பிக்கையின்மைகள், பல காரியங்கள் ஆண்டவரே. ஆனால் இது தேவனால் நியமிக்கப்பட்ட பாதைகள், தேவனால் இது நியமிக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எவ்வளோ ஒரு சரியானதாக இருக்கிறது ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உம்முடைய சித்தமே பிரதானமானதாக இருக்கிறது. ஆமாண்டவரே, காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டுடைய சித்தம் அதில் பிரதானமானது, என் ஆண்டுடைய திட்டம் அதில் பிரதானமானது, என் ஆண்டுடைய நோக்கம் அதில் பிரதானமானது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவை எல்லாற்றையும் நோக்கி பார்க்கும் பொழுது தாப்பனே, நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர். அநேகமுடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய விருப்பம் ஆண்டவரே, ஒருவேளை இந்த காரியங்கள் மூலமாக ஆத்மாவோடு பேசும் ஆண்டவரே. ஆத்மா ரட்சிப்பு மிக முக்கியமானது ஆண்டவரே. இந்த ஆத்மாவுடைய ரட்சிப்பு மிக அவசியமானது தாப்பனே. அதுதான் பிரதானமான. ஐயோ ஆண்டவரே, உலக பிரகாரமான காரியங்கள் நிமித்தமாக அல்ல, இல்லை தாப்பனே, உலக பிரகாரமான காரியமாக அல்ல ஆண்டவரே. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே. ஐயோ ஆண்டவரே, அந்த ஆத்மா மீட்கப்படணுமே. அது ரொம்ப அவசியம். அதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஐயோ, அது எந்த அளவுக்கு ஆண்டவரே என்னுடைய அவசியத்தை உணர்வு அந்த அளவுக்கு உங்களிடத்தில் நான் கெஞ்சி வருகிறேன் ஆண்டவரே. விட்டு விடாதிருங்க தாப்பனே, விட்டு விடாதிருங்க. அது மிக முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உங்களுடைய வழி மிகுந்த அற்புதமானது தாப்பனே. எல்லாவற்றும் மத்தியில் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறீர்.
நீர் நடப்பிக்கிறீர், நீர் செயல்படுத்துகிறீர். அந்த ஒரு மனநிலையும் கூட ஆண்டவரே நீர் சாதகமாக மாற்றி ரட்சிப்புக்கு எதுவாக வழிநடத்த போதுமானவராக இருக்கிற உம்முடைய வழி எவ்வளோ ஆச்சரியமானது, உம்முடைய வழி எவ்வளோ அற்புதமானது தாப்பனே. ஸ்தோத்திர ஆண்டவர், அடியேனுக்கு நீங்கள் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து வருகிறீங்க. என்னுடைய ஆண்டவருடைய பாதையில் என்னை வழிநடத்தி செல்கிறார். அதுவேளை என்னால் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம், ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம், புரியாததாக இருக்கலாம், குழப்பமானதாக கூட இருக்கலாம், ஏன் என்று கூட புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கிறது, உம்முடைய கரம் இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவரே இன்றைக்கு உலக பிரகாரமான நிலையில பார்க்கும் பொழுது மனிதர்களை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். உலக பிரகாரமாக மனிதர்களை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே அழகாக சொல்லியிருக்கிற விசுவாசத்தை வைக்கிற முடிக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு கடவும். ஆமாம் ஆண்டவரே, இந்த காரியத்தின் மூலமாகவும் கூட ஆண்டவரே நீர் இறங்கும் ஆத்துமாவுடைய ரட்சிப்பை விலையேறப்பட்டு அது முக்கியமானது நீங்கள் செய்ய ஆண்டவரே, விட்டு விடாதிரும் ஆண்டவரே. தாவே இந்த இன்னும் ஆத்மாவை ஜெபிக்கிறேன், அவங்கள ரட்சிக்கணும் ஆண்டவரே. ரட்சிப்பு தேவை. ஐயோ, இந்த உலகத்தில் எவ்வளோ இழக்கலாம், எவ்வளோ ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போனால் ஆனால் ரட்சிப்பு எவ்வளோ அவசியம். ஐயோ தாப்பனே, இந்த விசுவாசத்தை தருகிறவர் நீர் அல்லவா, ரட்சிப்பை கொடுக்கிறவர் நீர் அல்லவா. பேசும் ஆண்டவரே. பரலோராஜ்ய பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ண அதை பிடித்துக் கொள்கிறார்கள். எனக்கு எப்படி பலவந்தம் பண்ண எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனால் ஒன்று தெரியும், ஐயோ அந்த ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா அவருடைய முடிவு எவ்வளோ பயங்கரமானது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா ஆண்டவரே அவருடைய நித்தியத்தின் காரியத்தை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது அது எவ்வளோ பயங்கரமானது ஆண்டவரே, எவ்வளோ பயங்கரமானது. தேவா நீர் இறங்கும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் இறக்கம் செய்ய விட்டு விடாத மாட்டோம். எப்படியாகலன்றதை விட என் தேவனால கூடுங்கிறத நான் சொல்லுவேன். கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடையில், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆமாம் ஆண்டவரே, காரியத்தை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க தாப்பனே. உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கு இதை செய்யுங்க, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கு அந்த காரியத்தை செய்யுங்க. ரட்சிங்க ஆண்டவரே, ஆத்துமா ரட்சிக்கப்படணும். இது பிரதானமான காரியம் ஆண்டவரே. இது எப்படி ஆகும் தெரியல, ஒரு என்று இது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தெரியாது. ஐ டோன்ட் நோ லார்ட். நான் இந்த விதத்தில் விதமாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் காணப்பட தெரியாது. ஆனால் ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், என் தேவன் எனக்கென்று நியமித்திருக்கிற பாதை உண்டு, தேவன் எனக்கு நியமித்திருக்கிற வழி உண்டு, திட்டம் உண்டு, நோக்கம் உண்டு. அதில் மாத்திரம் எப்பொழுதும் பொருந்தி வாழுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும். அது எப்பொழுதும் ஆண்டவரே நிறைவுள்ளவனாய் காணப்பட உதவி செய்ய ஆண்டவரே. என்னுடைய காரியமே நீ உண்மையில் ஆண்டவரே சார்ந்து உம்முடைய வல்லமையை சார்ந்து போகிற ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும் ஒழிய மனிதனுடைய எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரே கர்த்தாவை முன்னின்று நிறுத்தி இலக்கரித்து போகக்கூடிய எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. தேவன் ஆளுகை செய்கிறார், அவர் அரசாட்சி செய்கிறார், அவர் அருமையா நடத்துகிறார். அவருடைய திட்டத்துக்கு உட்படுத்த காரியங்களே இவைகள் எல்லாம். ஆமா ஆண்டவரே, இவைகளையும் நீர் ஆண்டவரே நன்மைக்கு எதுவாக இந்த ஆண்டவரே நோக்கத்தோடு ரட்சிக்கும் பொழுது இவைகளையும் உட்படுத்தி நீ ரட்சிக்கிறவராக இருக்கிறபடியால் இவைகளையும் நன்மைக்கு எதுவாக நீ செய்கிறீர் என்பது உண்மை. ஆண்டவரே, இந்த ஆத்மா ரட்சிக்கணும் தேவை பெரிது தாப்பனே. இல்லைன்னா ஐயோ ஆண்டவரே எவ்வளோ பயங்கரமான நித்தியம் என்பது எவ்வளோ ஒரு பயங்கரமானது ஆண்டவரே. ஆனாலும் அவர்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமான ஆண்டவரே. நீர் கிரியை செயல் என்று அவள் பக்கமாய் திரும்பது கூடாத காரியம். நீர் ஆண்டவருடைய மனக்கண்களை திறக்கவில்லை என்றால் பக்கமாய் திரும்பது முற்றிலும் கூடாத காரியம் என்று அறிந்திருக்கிற ஆண்டவரே. ஆகவே நீங்க கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யுங்க. ரட்சியும் இந்த ஆத்மா ரட்சிக்கணும் ஆண்டவரே. அந்த ஆத்மா ஜெபிக்கிறேன், நீங்க ரட்சிக்கணும். அந்த ஆத்மா ஜெபிக்கிற ரட்சியம் ஆண்டவரே. நீங்க வல்லவராக இருக்கிறீர். நம்முடைய வாக்கு தத்தம் சூழ்நிலைகள் மற்ற ஆண்டவர் எல்லாவற்றை பார்க்கல என் தேவன் அழகாக செய்கிறவர். கேளுங்கள் தரப்படும் சொன்னவர் மாறிவிடுவாரா? தம்முடைய திட்டத்தை மாற்றி விடுவார். சொன்ன முடியாதுன்னு சொல்லுவாரா? இல்லை, என் ஆண்டவர் சொன்னதுதான் நிச்சயமாக. ஆண்டவரே, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டு, தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படுங்க, தட்டுகள் திறக்கப்படுது. ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆமா ஆண்டவரே கத்தாவே, நம்முடைய வல்லமை எவ்வளோ பெரியது. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஐயா. தேவா, அம்மை போற்றுகிறமை வணங்குகிறேன் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய ஒரு தேவையின் மத்தியில் இருக்கிற வேளையில் ஆண்டவரே
மனிதனுடைய இருதயம் ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலையில் இருப்பதை பார்க்கும் பொழுது தாப்பனே எவ்வளோ வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரே, பிரபஞ்சத்தின் அதிபதியான மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான்னு சொல்றது இவ்வளோ உண்மையாக இருக்கிறது. ஆண்டவரே, மனக்கண்கள் என்பது திறக்கப்படாமல் ஒரு ஆத்மா நிச்சயமாக ஆண்டவருக்குள்ள வருவது என்பது முற்றிலும் கூடாத காரியங்கிறது எவ்வளோ உண்மை. ஆண்டவரே, மனக்கண்கள் திறக்கப்படலாம். ஐயோ ஆண்டவரே, அந்த ஆத்மா பிரவாதம் இருந்தால் நல்லமாக இருக்குமே. ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் உண்மையிலே. ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஆண்டவரே, நம்முடைய கரையம் எவ்வளோ பெரியது. சொந்த குமாரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்த மற்றெல்லாவற்றையும் கூட இருப்ப எப்படி ஆண்டவரே, நியாயத்தை கட்டுப்பட்டு வாழும்படியான காரியங்களை நீர் ஆண்டு ஏற்படுத்துகிறவராக இருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இறங்கும். கர்த்தாவே, அடியனுக்கு இறங்கும். ஆண்டவரே, இந்த காரியத்தை ஆரம்பிக்க உதவி செய்திருக்கிறீர். அதை முற்றும்படி ரட்சிக்கும்படியாக எல்லா பொருளாதார தேவைகளை நீர் வந்திருக்கிறீர். எப்படி சந்திப்பீர், எப்படி இதை நிறைவாக்குவீர், நீர் ஒருவரை அறிந்திருக்கிறார். ஆண்டவர், அது ஒன்று தான் சொல்ல முடியும். என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் எடுக்க வேண்டிய பொருள்கள் எல்லாவற்றையும் எடுக்கத்தக்கதாக அந்த காரியத்தில் நீ உதவி செய்ய ஜெபிக்கிறான். ஆண்டவரே தேவா, உதவி செய். இவ்வளோ ஆண்டவரை கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். ஆமாண்டவரே, பிசாசானவன் பயங்கரமாக ஆண்டவரே ஆத்துமாக்களை அழிக்கிறதை பார்க்கிறான். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கிருபையாகிறோம். முக்கியமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பராமரிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை பராமரிக்கிறேன், போஷிக்கிறேன், வழிநடத்துகிறேன். எம்மட்டும் ஆண்டவரே, எம்மட்டும் இவ்வளோ காரியங்களை நீ பார்க்கும் பொழுது நீர் அழகாக வழிநடத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த காரியங்களை நம்முடைய தாசைக்கு ஜெபிக்கிறேன். காரியங்கள் நம்முடைய துணைக்காக ஜெபிக்க அவர்கள் சரியாக செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும். ஆண்டவரே, சாத்தான் இதில் உள்ள பிரவேசிக்கூடாது. லெட் நாட் த டெவல் ஆண்டவரே டேக் எனி அப்பர் ஹேண்ட். நோ. என் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரமே மகிழ்ப்படுத்த வேண்டும். வேற ஒன்றும் வேண்டாம் தாப்பனே, வேற ஒன்றும் வேண்டாம். நம்முடைய சித்தம், நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டம் இது எவ்வளோ உன்னதமானவர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இறங்கும். அந்த ஆத்மாவை ஜெபிக்கிற ரட்சியம், அந்த ஆத்மாவை ஜெபிக்கிற ஆண்டவரே ரட்சித்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, ரட்சிப்பு எவ்வளோ விலையேறப்பட்டு எப்பொழுது ரட்சிப்பு அந்த ஆத்மா ஜெபிக்கிற ரட்சிப்பு. ஐயோ தாப்பனே, நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரே. ஆமா தாப்பனே, உம்மாலே கூடும், உம்மாலே கூடும். எவ்வளோ கடினமான ஆத்மாவை ரட்சிக்க மாலே கூடும். ஆண்டவரே, இந்த சொன்னுக்காக ஜெபிக்கிறேன். கிருபை தாரும். ரட்சியம் ஆண்டவரே, ரட்சியம் ஆண்டவரே. எவ்வளோ ஒரு பெரிய தொகை ஆண்டவரே கர்த்தாவே இந்த சோழனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே செலுத்தப்பட்டிருக்கிற காரியத்தை அறிந்திருக்கிறேன். தேவா, நம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தின் கரைதரைமெல்லாம் நீக்கப்பட்ட சுத்திகரியும் ஆண்டவரே. சொல்லப்போன ஆண்டவரே கர்த்தாவே, தேவனாக அறிந்து மற்றெல்லாவற்றையும் அழகாக செய்கிறவர் ஆண்டவரே. எது எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், அது மிகச் சிறந்தது ஆண்டவர். அந்த காரியமாக விசேஷமாக ஜெபிக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் மத்தியில் ஆண்டவரே செய்யப்பட்ட ஒரு காரியம் இருந்திருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே அதை கர்த்தாவே அது ஒன்றுமில்லாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தேவா, நீர் கிருபையாகிறோம். தேவா, நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. தேவரீர் கிருபையாக இருந்து வழி நடத்த முடிய ஒத்தாசையை தாரும் ஆண்டவரே. தேவா, யாரிடத்துல நாங்கள் போவோம்? யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்கள் தான் என்னுடைய அரண், நீங்கள் தான் என்னுடைய பலன், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். எவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, இந்த ஆத்மா ஜெபிக்கிறேன். அடுத்த அந்த ஆத்மாவுக்காக அடுத்து ஜெபிக்க ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீ கிருபையாக இருந்து ரட்சித்துக் கொள்ளும் ஐயா. இரக்கமாக இருந்து ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. நம்முடைய கிருபையை ஒத்தாசை தாரும், நம்முடைய வழிநடத்தலை தாரும் ஆண்டவரே கர்த்தாவே. எல்லாவற்றையும் சரியா செய்யப்பட உதவி செய்திருக்கிறேன் ஆண்டவரே. நீ தொடர்ந்து செயல்பட முடியாத காரியத்தில் உடைய ஞானத்தை தாரும். நீர் ஆண்டவரே உடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாங்க, உடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாங்க எல்லாவற்றும் ஆண்டவரே உடைய அருமையான கிருபை இருந்து வழி நடத்தி ஜெபிக்கிற ஆண்டவரே. எவ்வளோ ஒரு பெரிய தேவன் நீர் ஆண்டவரே.
உலக அண்ட சராசரங்களே ஆளுகை செய்கிற பொதுவான கிருபையின் மூலமா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே நீர் எவ்வளவு அழகாக ஆளுகை செய்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே கத்தாவே, இவ்வளவு அருமையாக நீர் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறேன். இவ்வளவு அருமையாக நீர் கிருபை செய்கிறவரா இருக்கிறேன். ஸ்தோத்திரம் தேவா, உடைய அருமையான கதவு முடிந்தது. ஆண்டவரே கத்தாவே, எதிர்பார்ப்புகளின் மத்தியில் செய்யப்படுகிற எல்லா காரியங்கள் மத்தியில் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்யும் என்று ஒப்புக் கொடுப்பது என்பது ஒரு அசாதாரணமான காரியம் என்றே சொல்ல வேண்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய துதிக்கிறேன் ஆண்டவரே, போற்றி வணங்குகிறேன் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய ஆண்டவரே கத்தாவே தேவா, இப்ப தெரியாது, பின்னாலே தெரியணும். நீ பேதரிட சொல்லி ஆமா தாப்பா, எல்லாவற்றையும் நீ வெளிப்படுத்துகிறவர் அல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ உடனடியாக காண்பிக்கிறவரும் அல்ல. எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாய் அழகாய் அற்புதமாய் செய்கிறவராக இருக்கிறேன். எமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் மை துதித்து போற்றுகிறேன், மை துதித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் செய்கிற கர்த்தன் நேர். ஆண்டவரே கத்தாவே, ஆத்தும ரட்சிப்பு மிக முக்கியமானது. அதனுடைய வழியாய் வழி நடத்தும் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ஒரு தேவை இருக்குது. ஐயோ தாப்பனே, நீங்க ரட்சியும் ஆண்டவரே. ஆமா தாப்பனே, நீங்க ரட்சிக்க வேணும் என்று செபிக்கிறேன் ஐயா. ஐயா ஆண்டவரே, நீ ரட்சித்துக் கொள்ளும். எவ்வளவாக ஆண்டவரே, ஐயோ கர்த்தாவதை கேட்கும் பொழுது எவ்வளோ வருத்தமான ஒரு காரியம். ஒரு விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை ஆண்டவரே ஒரு சோழத்திலிருந்து கேட்கும் பொழுது மிக வருத்தமான ஒரு காரியம். தேவன் செய்வார் என்றது விசுவாசம் இல்லைன்னா என்ன இருக்கிறது தாப்பனே? ஒன்றும் இல்லை. தேவன் செய்வார் என்ற அந்த ஆழமான விசுவாசம் என்பது இல்லைன்னா அதில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தேவா, இந்த காரியத்தை மிக சித்தமானால் வாய்க்க பண்ணும், வாய்க்க பண்ணும், வாய்க்க பண்ணும். மிக சித்தமானால் ஆண்டவரே காரியத்தை நீ செய்ய வேண்டும். மிக சித்தமானால் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக கடவுள். இவரே நீர் எது நல்லது என்று அறிந்திருக்கிற தாப்பனே, எது சிறந்தது என்பது நமக்கு தெரிய மாட்டவர். நமக்கு தெரியாதது அல்ல, நமக்கு தெரியாதது அல்ல. எது தேவை, எது சிறந்தது என்று எல்லாத்தையும் மட்டும் எவ்வளோ அருமையாக வழி நடத்திருக்கு. இவ்வளோ அற்புதமாக வழி நடந்த சபையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது என்பதாக கட்டப்பட்ட ஒரு நிலையில் ஆண்டவரே வரும் என்று எதிர்பார்த்த ஆண்டவரே கத்தாவை இல்லை தாப்பனே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே எவ்வளவாக இந்த ஆண்டவரே இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அனுப்புகிறேன். எத்தனையோ பேர் தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்கள் இருக்கிறார். அவர்களோடு பேசும் ஆண்டவரே, அவர்களோடு பேசும் தாப்பனே, பேசும் தேவை எவ்வளோ பெரிதாக இருக்கிறதை பார்க்கும்போது தாப்பனே, ஐயோ ஆண்டவரே, மனிதனுடைய இறுதி எவ்வளோ கடினமாக இருக்கு. மனிதனுடைய இறுதி எவ்வளோ கடினமாக இருக்கிற தாப்பனே, எவ்வளோ ஆண்டவரே பயங்கரத்துக்குரியதாக இருக்கிறது. ஐயோ தாப்பனே, தேவா நீர் கிருபையாகிறோம். நீர் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஐயா. நம்முடைய ஆண்டவரை பரத்தின் தாசையை தந்து வழி நடத்திடலாம். தேவா, நாங்கள் யாரிடத்துல போவோம்? நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்களுடைய பலன் கோட்டையெல்லாம். காரியத்தை ஆண்டவரே சரியாய் செய்கிறவராக இருக்க நடந்து முடிந்த ஒவ்வொன்றும் அவருடைய சித்தத்தின்படியா இந்த காரியத்தை கூட ஆண்டவரே தேவாவுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த இந்த காரியமாக என்ன செய்வது, எப்படி செய்வது சவலை தேர்ந்திருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, அதன் மூலமாக நீர் எவ்வளவு அருமையாக பாடலை ஆண்டவரே கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே கத்தாவே, நீர் அருமையாக ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் தேவாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரத்தினால் அடியனை தொட்டலும் அடியனை பலப்படுத்தும் ஆண்டவரே, அடியனை வழி நடத்தும் ஐயா. நான் எல்லாவற்றும் நமக்கு பிரியமாய் வாழணும், எல்லாவற்றும் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாய் வாழணும். அதுவே என்னுடைய வாழ்க்கையுடைய பிரதான நோக்கமாக இருக்கணும். ஆண்டவரே நீர் இறங்கும் கிருபையாக எவ்வளவு ஆண்டவரே, ஐயோ தாப்பனை நம்முடைய ஒத்தாசையை தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே, குழப்பத்துக்குரிய பல காரியங்களை பார்க்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் கலைகள் விதைக்கப்படுகிறது. அவைக்குரிய காரியங்கள் ஆண்டவரே, ஆத்துமத்துக்கு எதுவான காரியங்கள், ரட்சிப்புக்கு எதுவான காரியங்கள் எவ்வளவாக ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே முக்கன்பாக தாப்பனே நீர் பேசும், நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. தேவா நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே, நீர் கிருபையாக இருந்து வழிநடத்த ஜெபிக்க இந்த காரியத்தில் மிக உன்னதமான ஆண்டவரே கத்தாவே ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புகிறோம், விடுதலை பார்க்க வாஞ்சிக்கிறோம். மாலை கூடும் ஆண்டவரே,
எங்களுக்காக யாவற்றை செய்து முடிக்கிறவர், எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிறவர் என்று வாக்கு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த எல்லா காரியத்தை நோக்கி பார்க்கும் தாப்பனே, ஆண்டவரே கத்தாவே, ஒரு முறை ஆண்டவரே தகப்பனே, நீர் இந்த மாதிரி இருந்தா கூட அது ஆண்டவரே பாவம், உடைய பயங்கரமான ஒரு பாவம் ஆண்டவரே, உடைய ஆண்டவரே கத்தாவே, எப்படி செய்வது என்ன செய்வது எனக்கு தெரியல. நான் கூட ஆண்டவரே, நீர் நீதிமான் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நீதிமான் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அதான் தெரியும். He knows my path, He knows my path. ஆண்டவரே, நீ வாழ்க்கையில பாதை உமக்கு தெரியும். ஆண்டவரே, உமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இருக்கிறே ஆமாண்டவரே, கிறிஸ்து பிறப்ப இருக்கிற ஆபிரகாமை அழைத்து எப்படியாக ஆண்டவரே உண்மையிலவராக நிரூபித்தேன். இஸ்ரேல் மக்களை ஆண்டவரே பல காரியங்கள் இடைவிட முடியாத காரியமாக இருக்க வேண்டிய நிலை மாறி போய் ஆண்டவரே சுபாவ அன்பில்லாத ஒரு காலமாக இருக்கிறோம். இதன் மத்தியில் ஆண்டவரே, இதன் மத்தியில் நம்முடைய கிருபையை காட்டும் ஆண்டவரே, இதன் மத்தியில் நம்முடைய இரக்கத்தை காட்டும். தேவா தேவா, நாங்கள் யாரிடத்துல போவோம்? நீங்க தான் எங்களுடைய ஒரே நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை. ஸ்தோத்திரம் ஆண்டவர். போதுமானவர் ஆண்டவர், எல்லாவற்றையும் நேரியா சரிபடுத்தும் ஆண்டவரே. ஐயோ, இந்த ஆத்துமா ஜெபிக்க, அந்த ஆத்துமாவுக்கு அந்த அடுத்த ஜெபிக்கிற ஆண்டவர், ரட்சியம் ஆண்டவரே. தேவா மாலை கூடும், தேவனால் கூடும், தேவனால் கூட காரியம் உண்டுமில்லை ஆண்டவரே. நீர் எவ்வளவு அருமையாக காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் நடப்பிக்கிறேன், எவ்வளவு அருமையாக காரியங்களை செயல்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, உங்களை துதித்து நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே தேவா, நீர் இறங்கும் உடைய காரியங்களை குறித்து பேசும்போது தாப்பனே, ஒவ்வொன்றையும் தெளிவாய் பேச முடியாகும். திட்டமாய் பேசுக்கு எதிராய் பேசுகிற எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே மாறி போனதே. தேவா, நீர் இரக்கம் காட்டும். நம்முடைய இரக்கம் என்பது எவ்வளோ மேலானது ஆண்டவரே. உடைய தயவு என்பது அசாதாரணமானது. ஆமா ஆண்டவரே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இதெல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு வேண்டிய கிருபை நீங்க தந்து ஆண்டவரே அடியனை வழிநடத்தும், அடியனை வழிநடத்தும் ஆண்டவரே. விசாசன விழிப்புள்ளவனா இருக்கிறான். ஐயோ ஆண்டவரே, எல்லா அபாயங்கள் தந்திரங்களுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்து, விசாசனுடைய தந்திரங்களுக்கு அடியனை விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எவ்வளோ விழிப்புள்ளவனாக இருக்கிறான். ஐயோ தாப்பனே, அடியேண்டிய வாழ்க்கையில கிருபைக்காக ஜெபிக்கிறேன், அடியேண்டிய வாழ்க்கையில் இறக்கத்துக்காக ஜெபிக்கிறேன், அடியேண்டிய வாழ்க்கையில் நம்முடைய ஒத்தாசைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் இறங்கும், கிருபையாயிரும், தயவு கூர்ந்தரலும் ஆண்டவரே. நான் யார் இடத்துல போவேன்? அன்பின் ஆண்டவரே, நான் யார் இடத்துல போவேன்? நீங்க தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய அரண் பலன் கோட்டை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா தேவா, உங்களை நான் அதிகமாய் துதித்து ஸ்தோத்திரி, உங்களை அதிகமாய் துதித்து வணங்குறேன், உங்களை அதிகமாய் போற்றி வணங்குறேன் ஆண்டவர். நான் யார் இடத்துல போவேன்? தேவா, நான் யார் இடத்துல போவேன்? நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. வேறொருவரும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. நான் சில சுவாசம் உள்ள மனுஷனை மாத்திரம் ஆண்டவரே கத்தாவே. சரியற்ப அந்த ஆண்டவரே ஒரு காரியம் அவர்களுக்கெல்லாம் இல்லைன்னா அவைக்குரிய காரியத்தின் முந்துதல் எப்படி இருக்க முடியும்? ஆமா ஆண்டவரே, உலகத்தாப்பனே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கேன். ஆனா ஆண்டவரே, ஒருவேளை அந்த வளர்ச்சிங்கிறது உயரம் அல்ல, மகா உன்னதமான காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு அற்புதமாக நீங்க ஆண்டவரே நடப்பிக்கிற உங்களுடைய வேதத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே அற்புதமாய் நடப்பித்திருக்கிறீங்க.
ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆச்சரியமாக நடப்பித்திருக்கீங்க. எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டதே ஒவ்வொன்றும், உம்முடைய திட்டத்துக்கு உட்பட்டதே ஒவ்வொன்றும் ஆண்டவரே. உம்முடைய திட்டமில்லாமல் எதுவுமே கிடையாது தகப்பனே. உம்முடைய திட்டத்தை இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே நீர் இறங்கும் கிருபையாயிரும். ஒன்றுமே ஆண்டவரே, ஒருவேளை இந்த ஹீட்டில், ஆமாம் ஆண்டவரே, எவ்வளோ பயங்கரமான ஒரு ஹீட், எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலை ஆண்டவரே. அது உள்ளவனாக ஆண்டவரே நான் வாழ வேண்டும், ஆத்மக்களை ஆதாயம் பண்ணணும். ஆண்டவரே கர்த்தாவே, ஆத்மக்களை ஆதாயம் பண்ண தேவா தேவா நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய தாசையை தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தேசத்தினுடைய எலெக்ஷனுக்கு உடைய மக்கள் ஆண்டவரை பிரயோஜனப்படுவதற்காக மக்கள் ஆண்டவரே தேவா தேவா எவ்வளோ ஆண்டவரே காரியங்களாக எண்ணி பார்க்கும்போது தாப்பனே, சாதாரணமான ஒரு காரியம் தான் இல்லை தாப்பனே. தேவா எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு இம்மட்டும் நீங்கள் வழி நடத்தியிருக்கீங்க. இம்மட்டும் என்னை ஆண்டவரே தெரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் பாதையை காட்டியிருக்கீங்க. ஸ்தோத்திரம். என் கரம் பிடித்து நீ வழி நடத்திருக்கீங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆண்டவரே இந்த பாதையை நீங்கள் காட்டியிருக்கீங்க, பாதையை காட்டியிருக்கீங்க ஆண்டவரே. தேவா இந்த உலகத்தில் எவ்வளோ உயர்ந்த ஒரு பதவி ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் எல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆகவேதான் ஆண்டவரே மாணவ நிலையிலிருந்து இன்றைய கர்த்தாவே நிலைக்கு மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் இது, எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் இது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கேன்னா என்னை பார்க்கும் பொழுது நான் எப்பொழுது ஆண்டவரே என்னை உடையான சேர்த்து நீங்கள் தூக்கி எடுத்தீங்க. ஒவ்வொரு ஆண்டவரே நீங்கள் தூக்கி எடுக்காமல் இருந்திருப்பீர்கள், ஆனால் என்னை சந்திக்காமல் இருந்திருப்பேன், என்னுடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கும். ஐயோ ஒன்றுமெல்லாம் போயிருக்கணும். இன்னும் கிறிஸ்தவர்களின் சொல்லப்படுற வாழ்க்கையை கூட பார்க்கணும். ஒரு அந்த விதத்தில் நான் ஆண்டவரே என்னுடைய காரியங்களை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஐயோ தாப்பனே ஈடியில் முன்னேற்பாப்பிட்டாலவா ஆண்டவரே இந்த காரியமானது எனக்கு ஆண்டவரே இந்த காரியமானது தேவா தேவா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எதுமாக நிறைவேற்றுவேர், எதுமாக செயல்படுத்துவேர், என்னுடைய கரத்தில் இருக்கிறது தான். இவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல், எவ்வளோ பெரிய ஆண்டவரே சமாதானம், இவ்வளோ பெரிய ஆண்டவரே ரட்சிப்பின் கிருபை, மீட்பு எல்லாம் ஆண்டவரே எல்லாம் உடைய ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த நேத்தியத்தில் இளைப்பாறுதல் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறேன். நேத்தியத்தில் ஆண்டவரை இளைப்பாறுக்கு ஒரு வேலை வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் அழகாக நேர்த்தியாய் செய்கிறவர் என்பதை எண்ணி பார்க்கும் தாப்பனே. எல்லா ஆண்டவரை நோக்கி பார்க்கும் தாப்பனே. தேவாமை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் இறங்கும் கிருபையாக இருந்தீர். தேவா உம்முடைய ஒத்தாசை எவ்வளோ பெரியது, உடைய மேன்மை எவ்வளோ பெரியது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளெல்லாம் ஆண்டவரே நான் எண்ணி பார்க்கிறேன். அற்புதமான ஒரு தேவன், எவ்வளோ ஆண்டவர் இந்த காரியங்களை செய்திருக்கீங்க, எவ்வளோ செய்தவர். மற்றெல்லாவற்றையும் கூட கூட இருப்ப எப்படி இம்மட்டும் ஆண்டவரை நசுக்கப்படாமல் கர்த்தாவே உடைய கிருபை, தேவனுடைய கிருபை, உடைய ஆண்டவரே நீர் இறங்கும் கிருபையாக இருந்தால் தேவா உடைய தாசை தார், இறக்கத்தை தார். தேவா உடைய கரத்தில் நீட்டிடலாம், உடைய கரத்தை நீட்டியதெல்லாம் ஆண்டவரை உடைய தாசை நீட்டினார்.
தேவரே உம்முடைய இரக்கத்தை தார், உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. தேவா உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும். உம்முடைய சத்தியம் உயர்ந்திருக்கணும் ஆண்டவரே. அதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே நான். தேவா இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி தேவை. இந்த சபையினுடைய உயிர்மீழ்ச்சியினுடைய தேவை மிக பெரிதாக இருக்குது ஆண்டவரே. ஒரு சில ஆண்டவரே காரியத்தில் உடைய சர்வ வல்லமையில் ஆண்டவரே கரத்தை கொண்டு நீ நீட்டி அபிரகாமை அழைத்து மாத்திரம் அவனை தொடர்ந்து வழிநடத்தவும் நீர் போதுமான இருக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே உடைய கிருபை தலம் நம்முடைய கிருபையானது எவ்வளவு மேலானது, எவ்வளவு சிறந்தது ஆண்டவரே, எவ்வளவு சிறந்தது தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. மிகவும் உன்னதமானது, மேன்மைக்குரியது. இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழகாக ஆண்டவரே நீ எல்லாற்றையும் நினைப்பது, எல்லாற்றையும் ஏற்றையாக செய்திருக்கிறேன். வேதத்தை பார்க்கும்போது தாப்பனே நம்முடைய ஆண்டவரே ஞானம் எவ்வளோ பெரிதாக விளங்குகிறது. உடைய ஞானம் எவ்வளோ பெரிதாக ஆண்டவரே. மனிதனுடைய ஞானம் ஒரு எறும்பை, சிறிய எறும்பிலும் கூட அந்த பொருந்தக்கூடாதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே கத்தாவை பழைய மனுஷனை அவைத்து போடுங்கள். தேவா நீர் கிருபையாக ஆண்டவரே பழைய காரியங்கள் தகர்த்து போடணும். ஒரு புதிய ஒரு வாழ்க்கை புரியும் ஷீ என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தினுடைய தேவை எண்ணி பார்க்கும் பொழுது மிகுந்த ஆண்டவர் ஆச்சரியமாக இருக்கிறது தாப்பனே. நீ செய்கிற காரியம் மிகுந்த ஆச்சரியத்துக்குரியது. ஒருவேளை இப்போ விளையும் கொள்ளாமல் இருக்கிறான், அது ஆண்டவரை நிச்சயமாக முடிய திட்டத்துக்கு அருமையாய் உட்பட்டது. ஆண்டவரே இந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு அந்த காரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கான். ஒரு சிறிய காரியத்தை குறித்து நேர்ந்திருக்கிறேன். யோபிரகாமுடைய ஆண்டிய ஆண்டவரே ஜோ எப்படியாவுடைய தாசன் வசத்தவால் கூடார வாசிகள் வாக்கில்லா பிரிசலோட சேர்ந்து ஜெபி ஆண்டவரை உழைத்து ஒரு நல்ல முன்மாதிரி வைக்கிறதை பார்க்கிறோம். ஆமாண்டவரே ஒரு நல்ல முன்மாதிரி வைக்கிறதை பார்க்கணும் தாப்பனே. ஆண்டவரே தேவை எவ்வளோ பெரிய தேவை, எவ்வளோ அற்புதமானது ஆண்டவரே, எவ்வளோ மேலானது, எவ்வளோ சிறந்தது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. இவள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆண்டு வழிநடத்துகிற கர்த்தர் அல்லவா நீர். ஆண்டவரே இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவரே உன்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பொறுமையாய் காத்திருக்கிற கிருபை எனக்கு தாங்க. பொறுமையாய் காத்திருந்த எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஆண்டவரே செய்யக்கூடிய ஒரு காரியமாக ஆண்டவரே காணப்பட வேண்டியது எவ்வளோ அவசியம். ஏன்றைக்கு ஆண்டவரே பணம் என்று சொன்னால் பயங்கரமான விதத்தில் ஆண்டவரே ஆத்துமாக்கள் அலைக்கழிக்கப்படுகிறதை பார்க்கும் பொழுது தேவா நம்ம என்ன சொல்ல முடியும். தேவரே கிருபையாக இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி தேவை. உண்மையாலுமே ஆண்டவரே உயிர்மீழ்ச்சி தேவை. இல்லைன்னா ஐயோ இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே கத்தாவே ஒரு வாரம் தேவனுடைய வார்த்தை கேட்கறது இருக்கா. ஆண்டவரே இந்த காரியம் ஆண்டவரே நீங்க இது உம்முடைய வார்த்தை, இது உம்முடைய வார்த்தையா இருக்கிறபடியால் தகப்பனே நீங்க தான் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும். நீங்க தான் இந்த காரியத்தை நிகழ்த்தி தர வேண்டும். நீங்க தான் இந்த காரியத்தை முடித்து தர வேண்டும். இது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. இவள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து ஆண்டவரே உயிர்மீழ்ச்சியை தார். ஒவ்வொரு ஆத்துமாய் கண்ணாக்கி பார், ஒவ்வொரு ஆத்துமாய் கண்ணாக்கி பார் ஆண்டவரே. இந்த ஆத்துமால என்னை பார்க்கணும் தேவா. 2 ஆத்துமா ஜெபிக்க ஐயோ ஆண்டவரே ரட்சிப்பு எவ்வளோ அருமையானது ஆண்டவரே, ரட்சிப்பு எவ்வளோ தேவையானது. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா ரட்சிப்பு எவ்வளோ அவசியமானது, எவ்வளோ தேவையானது ஆண்டவரே. கத்தாவே இரக்கமாயிரும் ஆண்டவரே. தயவுக்கு ஒரு பொருளும் ஐயா உடைய தாசை தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. நிறைய ரங்கம் என்ன கேளுங்கள் தரப்படும் ஆண்டவரே. இந்த ஆத்மா
உயிர்மீழ்ச்சியை தாரும். உமக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து ஆத்துமாக்கள் எழும்ப ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து ஆத்துமாக்கள் எழும்ப ஒவ்வொரு வாரம் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படும் பொழுது ஆண்டவரே நீங்க கிரியை செய்யணும், கிரியை செய்யணும். கிரியை செய்யாமல் போனால் ஆண்டவரே நம்பிக்கை என்பதில்லை தாப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே சொல்லணுமாக ஐயோ தாப்பனே, ஐயோ இங்கு நடந்த ஆண்டவரே இந்த நிகழ்வுகளை கொண்டு எவ்வளோ அது ஒரு பிணைக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்காது. அதோடு ஆண்டவரே கண் வைத்து காது வைத்து குழி வைத்து ஒரே தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் தேவா தேவா ஆண்டவரே நீர் எவ்வளவு அற்புதமாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. எல்லாவற்றையும் ஆண்டு நீங்க நேர்த்தியா நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர். நிச்சயமாக ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாக நீங்க நடத்திக்கிறீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே உம்மாண்டிய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடைபெறதில்லை. ஒரு அடைக்கலான் குறை நம்முடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுது. அப்போ ஆண்டவரே காரியம் தேவனால் அனுப்பப்பட்டது. இவ்வளவு நல்லதா இருந்து எடுக்கிறது ஏசி. ஆனால் ஆண்டவரே அதற்கு புறமானதா இருக்குமானால் ஐயோ தாப்பனே தேவனால் ஆண்டவரே கர்த்தாவே செய்யப்படாத காரியம் ஒன்றுண்டோ. ஸ்தோத்திரம் தாப்பனே. இவள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க என்னுடைய வாழ்க்கையில் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இவள் எல்லாவற்றும் உடைய கிருபையை தாங்க தேவா. எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. ஐயோ அவளுடைய நித்திய முடிவை நீ பார்க்க தாப்பனே. அறிமுகமான எத்தனையோ மக்கள் சபையில் ஆண்டவர் வேறு வேறு மக்கள் எல்லாம் சந்தியும் ஆண்டவர். ஐயோ அவனுடைய உள்ளத்தில் பேசும் லட்சியம் இது விளையாட்டல்ல. நித்தியம் என்பது ஒரு விளையாட்டல்ல. நித்தியம் என்பது அதிபயங்கரமான ஒரு காரியம். ஒரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நித்தியம் என்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஒரே கர்த்தாவே நரகத்தில் மீட்டிருக்கிற அந்த அன்பு, ஆண்டவரே என்னை நேசிக்கிற அன்பு, உலகம் டாக்கும் பாவை நேசித்த அன்பு, ஏற்ற வழியில் ஆண்டவரே நடப்பித்த அன்பு, இது எவ்வளோ பெரிய தேவை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவர் எல்லாற்றையும் அமைந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் ஆண்டு நீ நேர்த்தியாய் செய்கிறேன், எல்லாவற்றையும் அற்புதமாய் செய்கிறவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஒரே இந்த காரியம் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழி நடத்த முடியும் அந்த அவருடைய காரியத்தில் ஒரே நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆனால் இது ஏற்கனவே ரெண்டி ஒரே இந்த காரியம் ஏற்கனவே மோதப்பட்ட ஒரு காரியமாக இருக்க முடியாது. ஒரே ஆண்டவரே நீர் கிருபையாக இருந்து வழி நடத்தும், தயவுக்கு வழி நடத்தும் ஆண்டவரே. தேவா தேவா விட்டு விடாத. தேவை மிகுதி அரிப்பு மிகுதி ஆட்களோ குறைவு என்று பார்க்கும். யான சத்தியத்தின் போதனை எவ்வளோ இல்லாத ஒரு ஐயோ பயங்கரமாக கலை விதைக்கப்படுகிறது ஆண்டவரே. பொய்யான உபதேசங்கள் வேத புரட்டுகள் மற்றெல்லாம் ஆண்டவரே வெகு சீக்கிரமாய் பரவுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி இவ்வளவு தூரம் பரவணும் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய சத்தியத்தை பேசுகிறேன் ஆண்டவரே. இதை விட ஆண்டவரே கர்த்தாவே இதை விட நம்முடைய கிருபைக்கு ஆசீர்வதிக்கிறேன். ஆமாண்டவரே ஆண்டவரே தேவா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இவ்வளோ உழைப்புள்ளவனாக இருந்தாலும் கூட எப்போ ஆண்டவரே கர்த்தாவே இந்த காரியத்தை செய்யலாம், செய்ய முடியாது என்பது இல்லையே. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் அழகாக நேர்த்தியாக செய்கிறீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் நிறைவாக செய்கிறீங்க. ஸ்தோத்திரம் தேவா. எத்தனையோ மக்கள் மரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்காக ஜெபிக்கிறேன். சேலம் பட்டணத்தில் அநேக ஜனங்களோட வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக மக்களை அழைத்துவார் ஆண்டவரே. கர்த்தாவுடைய சகோதரியின் மாணவருடைய கர்த்தாவை எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஆத்துமாக்களை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் இறங்கும் கிருபையாயிரம் கிருபையாயிரம் ஆண்டவரே. தேவா நீர் உம்முடைய ஆச்சரியமான வழிகளை நிலைநாட்டும் ஆண்டவரே. நிலைநாட்டி அருளும் தாப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும். உம்முடைய நாமத்தை உயர்ந்த மலையை தூக்கி பிதாவுக்காக
செய்கிற ஒரு காரியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பா, குமாரனுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு, பிதாவினுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பு எவ்வளோ பெரியதாண்டு, அளவிடப்பட முடியாத அந்த அன்பு. அந்த அன்பை கொண்டு போய் ஒரு பாவியை கத்தாவே இழுத்துக்கொள்கிற காரியம் ஒரே கத்தாவே பக்கமாக இழுத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கு. உங்களுடைய திட்டத்தின்படியாக எல்லாவற்றையும் செய்கிறோம். என் அன்பின் தாப்பனே, அருமையான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தாப்பனே, நம்முடைய சமூகத்தில் வரும்படியாக எனக்கு கொடுத்த இந்த கிருபையின் வேலைக்காய் ஸ்தோத்திரம். என் அன்பின் தாப்பன் நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் அழகாய் செய்கிறவர். ஆண்டவரே, நீர் எனக்கென்று நியமித்திருக்கிற அருமையான பாதைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறேன் தாப்பனே. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் முன்குறித்து நிர்ணயித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா விதமான வெற்றிகளை மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒருவேளை உலக பார்வையில் தோல்விகளாய் காணப்படலாம், இழப்புகளாய் காணப்படலாம், நஷ்டங்களாய் காணப்படலாம். ஆனாலும் அவைகளையும் நீர் உம்முடைய நித்திய திட்டத்தின்படியாக அருமையாக நீர் வழிநடத்தியிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளின் ஒவ்வொரு காரியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவரே சந்தித்த ஏமாற்றங்களுக்காக, ஆண்டவரே தோல்விகளுக்காக, பலவிதமான ஆண்டவரே இழப்புகளுக்காகவும் ஸ்தோத்திரம் தாப்பே. எல்லாம் ஆண்டவரே நீர் அழகாக நேர்த்தியாக ஆண்டவரே செய்திருக்கிறீர். இது உம்முடைய கரத்தினால் ஏற்பட்டது. அதற்காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. அருமையான தேவனே, நீர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ மேலானவர், எவ்வளோ உயர்ந்தவர் ஆண்டவரே. உம்முடைய ஞானம் ஆண்டவரே மிக பெரியது. எல்லா மனிதனுடைய ஞானத்துக்கு மேலாக உம்முடைய ஞானம் ஆண்டவரே உன்னதமானது, மகிமைக்குரியது. ஸ்தோத்திர அன்பின் தாப்பனை உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. பாவையாக என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே காலையிலிருந்து சந்தித்த ஒவ்வொரு காரியத்திலும் ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த காரேசியோட சரியாக ஆண்டவரே செலவு செய்தும் அது சரியாக ஆமல் போனது. அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே பல காரியங்கள் ஆண்டவரே நீ பார்க்கும் பொழுது தாப்பனே ஒரு ஆண்டவரை உற்சாகப்படுத்தக்கூடிய காரியமாக இல்லை என்றாலும், ஏற்காடு சென்று மற்ற காரியங்கள் பார்த்தது எல்லாம் ஆண்டவரை ஒருவேளை தாப்பனே ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய காரியமாய் காணப்படவில்லை என்றாலும், நீர் எனக்கு நியமித்திருக்கிற பாதைகள் அவைகள் ஸ்தோத்திரம் தாப்பனே. அது எப்பொழுதும் ஆண்டவரே நன்மையானவைகள், ஆசீர்வாதமானவைகள், கிருபையுள்ளவைகள். ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உம்முடைய வேத வசனம் அழகா சொல்லுது, எனக்கு நிமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓடக்கடவும். விசுவாசத்தை துவக்கிறோர் முடிக்கிறோர் மன இயேசு கிறிஸ்துவை நோக்கி எனக்கு நிமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓடுகிற வாழ்க்கை அது எப்பொழுதும் ஆண்டவரை மேலானது, உயர்ந்தது, ஆசீர்வாதத்துக்குரியது. உள்ள ஆண்டவரே என்னால் அது விளங்கிக் கொள்ள முடியாத காணப்பட்டாலும், ஏற்றுக்கொள்ள முடியாத காணப்பட்டாலும், அங்கீகரிக்கப்பட முடியாத இருந்தாலும், இது என் தேவனால் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இவைகளின் வழியாய் நான் கடந்து போக வேண்டியதாக இருந்திருக்கிற தாப்பனே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களை எண்ணி பார்க்கும்போது தாப்பனே, ஒருவேளை அவைகள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவளாக இல்லைன்னாலும் நீர் ஆண்டவரே அதில் வழிநடத்துக்கிறேன். நம்முடைய கரம் இருக்கிறது, நிச்சயமாக நம்முடைய ஒத்தாசை இருக்கிறது, தயவு இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதற்காக நான் உங்களை ஆண்டவரை போற்றுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். மகிமையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ கிருபை உள்ளவர், எவ்வளோ இரக்கமுள்ளவர், எவ்வளோ தயவுள்ளவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாப்பனே நீர் உன்னதமானவர். உடைய ஞானம் மிகப்பெரியது ஆண்டவரே. எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, விளங்குதல் இல்லை ஆண்டவரே. சந்திக்கிற பல காரியங்களின் மத்தியில் ஒருவேளை ஆண்டவரே கர்த்தாவை எண்ணி பார்க்கும் பொழுது, அல்லது மற்றவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்களில் பல விதங்களில் ஆண்டவரே அவைகள் ஏற்புடையதாய் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் கூட அது உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டத்துக்கு உட்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ அழகாக நீர் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நேர்த்தியாய் அழகாய் செய்கிறவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு நாளும் ஆண்டவரே நீர் தவறுகிறவர் அல்ல. ஒரு நாளும் ஆண்டவரே நீர் சரியாய் செய்யாமல் விடுகிறவர் அல்ல. ஒரு ஆண்டவரே எனக்கு அது புரியாததாய் காணப்பட்டாலும் அது உம்முடைய அருமையான திட்டத்தின்படி எனக்கு ஆண்டவரே நீர் நியமித்திருக்கிற அருமையான காரியமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாமை துதித்து போற்றுகிறேன். நீர் எவ்வளவு அருமையாக உம்முடைய பிள்ளைகள் எல்லாற்றையும் ஆண்டவரே நீர் வழிநடத்தி இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆமாண்டவரே, தோல்விகளும் ஒருவேளை ஆண்டவரை வெற்றி என்று சொல்லும்படியாகத்தான் நிச்சயமாக தேவன் வழிநடத்துவார். ஆனால் அது ஒருவேளை ஆண்டவரே தோல்வியாய் காணப்பட்டாலும் அது நிச்சயமாக வெற்றியாகவே இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காகவே துதிக்கிறேன் ஆண்டவரே. Everything give thanks, for this is the will of God in Christ Jesus. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுவே ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன் ஆண்டவரே. இந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வெற்றியாய் மாற்றுகிறவர், தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிறவர், தோல்விகளையும் ஆண்டவர் வெற்றியின் பாதையில கொண்டு செல்லுகிறவர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு உலக மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்வது என்பது கஷ்டம். ஆண்டவரே, உம்முடைய ஞானம் எவ்வளவு பெரியது. நீர் எவ்வளோ ஒரு பெரிய தேவன். இதாவே உம்முடைய நித்திய திட்டத்தின்படியாக சகலத்தையும் அழகாக நேர்த்தியாய் நீர் ஆண்டவரே நடப்பிக்கிறவராக இருக்கிறீர். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. இவள் எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கும் பொழுது தாப்பனே நீர் எவ்வளோ மேன்மையா அழகாக சிறப்பாக செய்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே அற்புதமாய் செய்கிறவர். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா என்னுடைய ஆத்மாவினுடைய முக்கியத்துவமே பெரிதாண்டவரே. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் ஒருவேளை ஆண்டவரே தோல்விகளாய் போல காணப்படலாம், இழப்புகளாய் கூட காணலாம். ஆமாண்டவரே, பவுல் சொன்னமாக எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக நினைக்கிறேன். ஆகவே கர்த்தாவே, இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது தோல்வியாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவரே ஆவிக்குரியமாக பார்க்கும் பொழுது இது எவ்வளோ மேலானவைகள், எவ்வளோ சிறந்தவைகள், எவ்வளோ உன்னதமானவைகள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. அநேக சமயங்களில் மாம்ச ரீதியாக ஆண்டவரே நாம் பார்க்கிறோம், மாம்ச ரீதியாக அவைகளை கணக்கெடுக்கிறோம், மாம்ச ரீதியாக அவைகளை சிந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவரே நீர் ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கிறீர், ஆவிக்குரிய ரீதியாக வழிநடத்துகிறீர், ஆவிக்குரிய ரீதியாக செயல்படுத்துகிறீர். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே இந்த காரியம் ஆண்டவரே ஒருவேளை இந்த ஆத்மா ஏற்றுக்கொள்ள முடியாதாய் காணப்பட்டாலும், சோர்வுகள் தளர்வுகளிலே காணப்பட்டாலும், இதை ஆண்டவரே நீர் நியமித்திருக்கிறீர். இது அருமையான ஒரு காரியம். அந்த ஆத்மாவோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆமாண்டவரே, அதுவே பிரதானமான ஒரு காரியம். இந்த ஆத்மா ஆண்டவரே உம்முடைய பாதையில தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியான அளவில் ஆவிக்குரிய நிலையில் எழும்ப வேண்டியது அவசியம். எவ்வளோ உண்மை ஆண்டவரே. தேவா, நீ ரட்சியும் ஆண்டவரே. ரட்சிப்பு பிரதானமான தேவை. ஆமாண்டவரே, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியானுடைய இந்த விளங்குதல் இல்லாமல் ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு இழப்புகளைப் போல தோல்விகளைப் போல ஏற்படுகிறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுல. சோர்வுகள், தளர்வுகள், நம்பிக்கையின்மைகள், பல காரியங்கள் ஆண்டவரே. ஆனால் இது தேவனால் நியமிக்கப்பட்ட பாதைகள், தேவனால் இது நியமிக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எவ்வளோ ஒரு சரியானதாக இருக்கிறது ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உம்முடைய சித்தமே பிரதானமானதாக இருக்கிறது. ஆமாண்டவரே, காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டுடைய சித்தம் அதில் பிரதானமானது, என் ஆண்டுடைய திட்டம் அதில் பிரதானமானது, என் ஆண்டுடைய நோக்கம் அதில் பிரதானமானது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவை எல்லாற்றையும் நோக்கி பார்க்கும் பொழுது தாப்பனே நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர். அநேகமுடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய விருப்பம் ஆண்டவரே, ஒருவேளை இந்த காரியங்கள் மூலமாக ஆத்மாவோடு பேசும் ஆண்டவரே. ஆத்மா ரட்சிப்பு மிக முக்கியமானது ஆண்டவரே. இந்த ஆத்மாவுடைய ரட்சிப்பு மிக அவசியமான தாப்பனே. அதுதான் பிரதானமான. ஐயோ ஆண்டவரே, உலக பிரகாரமான காரியங்கள் நிமித்தமாக அல்ல, இல்லை தாப்பனே, உலக பிரகாரமான காரியமாக அல்ல ஆண்டவரே. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே. ஐயோ ஆண்டவரே, அந்த ஆத்மா
மீட்கப்படணுமே, அது ரொம்ப அவசியம். அதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஐயோ அது எந்த அளவுக்கு ஆண்டவரே என்னுடைய அவசியத்தை உணர்வு அந்த அளவுக்கு உங்களிடத்தில் நான் கெஞ்சி வருகிறேன் ஆண்டவரே. விட்டு விடாதிருங்க தாப்பனே, விட்டு விடாதிருங்க. அது மிக முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உங்களுடைய வழி மிகுந்த அற்புதமானது தாப்பனே. எல்லாவற்றும் மத்தியில் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் நடப்பிக்கிறீர், நீர் செயல்படுத்துகிறீர். அந்த ஒரு மனநிலையும் கூட ஆண்டவரே நீர் சாதகமாக மாற்றி ரட்சிப்புக்கு எதுவாக வழிநடத்த போதுமானவராக இருக்கிறீர். உம்முடைய வழி எவ்வளோ ஆச்சரியமானது, உம்முடைய வழி எவ்வளோ அற்புதமானது தாப்பனே. ஸ்தோத்திர ஆண்டவர், அடியேனுக்கு நீங்கள் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து வருகிறீங்க. என்னுடைய ஆண்டவருடைய பாதையில் என்னை வழிநடத்தி செல்கிறார். அதுவரை என்னால் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம், ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம், புரியாததாக இருக்கலாம், குழப்பமானதாக கூட இருக்கலாம், ஏன் என்று கூட புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கிறது, உம்முடைய கரம் இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவரே இன்றைக்கு உலக பிரகாரமான நிலையில பார்க்கும் பொழுது மனிதர்களை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். உலக பிரகாரமாக மனிதர்களை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே அழகாக சொல்லியிருக்கிறேன், விசுவாசத்தை வைக்கிற முடிக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு கடவும். ஆமாம் ஆண்டவரே, இந்த காரியத்தின் மூலமாகவும் கூட ஆண்டவரே நீர் இறங்கும். ஆத்துமாவுடைய ரட்சிப்பு விலையேறப்பட்டு அது முக்கியமானது நீங்கள் செய்ய ஆண்டவரே. விட்டு விடாதிரும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இன்னும் ஆத்மாவை ஜெபிக்கிறேன், அவங்கள ரட்சிக்கணும் ஆண்டவரே. ரட்சிப்பு தேவை. ஐயோ இந்த உலகத்தில் எவ்வளோ இழக்கலாம், எவ்வளோ ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போனான். ரட்சிப்பு எவ்வளோ அவசியம். ஐயோ தாப்பனே, இந்த விசுவாசத்தை தருகிறவர் நீர் அல்லவா, ரட்சிப்பை கொடுக்கிறவர் நீர் அல்லவா. பேசும் ஆண்டவரே. பரலோராஜ்ய பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ண அதை பிடித்துக் கொள்கிறார்கள். எனக்கு எப்படி பலவந்தம் பண்ண எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனால் ஒன்று தெரியும், ஐயோ அந்த ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா அவருடைய முடிவு எவ்வளோ பயங்கரமானது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா ஆண்டவரே, அவருடைய நித்தியத்தின் காரியத்தை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது அது எவ்வளோ பயங்கரமானது ஆண்டவரே, எவ்வளோ பயங்கரமானது. தேவா நீர் இறங்கும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் இறக்கம் செய்ய விட்டு விடாத மாட்டோம். எப்படியாகலன்றதை விட என் தேவனால கூடுங்கிறத நான் சொல்லுவேன். கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடையில், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆமா ஆண்டவரே, காரியத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க தாப்பனே. உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கு இதை செய்யுங்க, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கு அந்த காரியத்தை செய்யுங்க. ரட்சிங்க ஆண்டவரே. ஆத்துமா ரட்சிக்கப்படணும், அது பிரதானமான காரியம் ஆண்டவரே. இது எப்படி ஆகும் தெரியல, ஒரு இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தெரியாது. ஐ டோன்ட் நோ லார்ட். நான் இந்த விதத்தில் விதமாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் காணப்பட தெரியாது. நான் ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், என் தேவன் எனக்கென்று நியமித்திருக்கிற பாதை உண்டு, தேவன் எனக்கு நியமித்திருக்கிற வழி உண்டு, திட்டம் உண்டு, நோக்கம் உண்டு. அதில் மாத்திரம் எப்பொழுதும் பொருந்தி வாழுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும். அது எப்பொழுதும் ஆண்டவரே நிறைவுள்ளவனாய் காணப்பட உதவி செய்ய ஆண்டவரே. என்னுடைய காரியமே நீ உண்மையில் ஆண்டவரே சார்ந்து உம்முடைய வல்லமையை சார்ந்து போகிற ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும் ஒழிய மனிதனுடைய எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரே கர்த்தாவை முன்னின்று நிறுத்தி இலக்கரித்து போகக்கூடிய எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. தேவன் ஆளுகை செய்கிறார், அவர் அரசு ஆட்சி செய்கிறார், அவர் அருமையா நடத்துகிறார். அவருடைய திட்டத்துக்கு உட்படுத்த காரியங்களே இவைகள் எல்லாம். ஆமா ஆண்டவரே, இவைகளையும் நீர் ஆண்டவரே நன்மைக்கு எதுவாக இந்த ஆண்டவரே நோக்கத்தோடு ரட்சிக்கும் பொழுது இவைகளையும் உட்படுத்தி நீ ரட்சிக்கிறவராக இருக்கிறபடியால் இவைகளையும் நன்மைக்கு எதுவாக நீ செய்கிறீர் என்பது உண்மை. ஆண்டவரே, இந்த ஆத்மா ரட்சிக்கணும், தேவை பெரிது தாப்பனே. இல்லைன்னா ஐயோ ஆண்டவரே எவ்வளோ பயங்கரமான நித்தியம் என்பது எவ்வளோ ஒரு பயங்கரமானது ஆண்டவரே. ஆனாலும் அவர்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றுப்போமான ஆண்டவரே. நீர் கிரியை செயல் அவள் பக்கமாய் திரும்பது கூடாத காரியம். நீர் ஆண்டவருடைய மனக்கண்களை திறக்கவில்லை என்றால் பக்கமாய் திரும்பது முற்றிலும் கூடாத காரியம் என்று அறிந்திருக்கிற ஆண்டவரே. ஆகவே நீங்க கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யுங்க. ரட்சியம் இந்த ஆத்மா ரட்சிக்கணும் ஆண்டவரே. அந்த ஆத்மா ஜெபிக்கிறேன், நீங்க ரட்சிக்கணும். அந்த ஆத்மா ஜெபிக்கிற ரட்சியம் ஆண்டவரே. நீங்க வல்லவராக இருக்கிறீர். நம்முடைய வாக்கு தத்தம் சூழ்நிலைகள் மற்ற ஆண்டவர் எல்லாவற்றை பார்க்கல என் தேவன் அழகாக செய்கிறவர். கேளுங்கள் தரப்படும் சொன்னவர் மாறிவிடுவாரா? தம்முடைய திட்டத்தை மாற்றி விடுவார். சொன்ன முடியாதுன்னு சொல்லுவாரா? இல்லை, என் ஆண்டவர் சொன்னதுதான் நிச்சயமாக ஆண்டவரே
கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்கள் தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படுங்க, தட்டுகள் திறக்கப்படும். ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆமாண்டவரே கத்தாவே உம்முடைய வல்லமை எவ்வளோ பெரியது. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஐயா. தேவா அம்மை போற்றுகிறமை வணங்குகிறேன் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய ஒரு தேவையின் மத்தியில் இருக்கிற வேளையில் ஆண்டவரே, மனிதனுடைய இருதயம் ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலையில் இருப்பதை பார்க்கும் பொழுது தாப்பனே, இவ்வளோ வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது.